இயற்கையின் மிகச்சிறந்த படைப்பு பறவை. ஓர் அறிமுகம். பொதுவாக அந்த 90s கிட்ஸ்லாம் கல்யாணம் ஆகலைன்னு கேட்டால் வேலை இல்லை, கவர்மெண்ட் வேலை இல்லை, வீடு கட்டலை, இதெல்லாம் டிமாண்டாக வைப்பாங்க. இதெல்லாம் பறவைகளும் அந்த செக்லிஸ்ட்லாம் வச்சு தான். இப்போ நம்ம பறவையை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோமா இல்லை நம்மளை பார்த்து பறவை கற்றுக்கிட்டோம்? நம்ம பறவைகளை பார்த்து கற்றுருக்கோம்னு நான் சொல்லுவேன். ஓகே, பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ கேட்டல, பறவைகளை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோமா இல்லை பறவைகளை இப்போ அந்த மாதிரி பறவைகளை பார்த்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுலாம் வரும்ல, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், அப்புறம் அந்த ஜாப்பனீஸோட ட்ரெயின் கூட கிங்ஃபிஷரோட டிசைன் பார்த்து தான் வச்சேன். அந்த மாதிரி வேறு என்னென்னலாம் பறவைகள் பார்த்து இன்ஸ்பயராக இருக்கும் டெக்னாலஜிக்கலாக? வுட்பெக்கர் வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்து ஷாக் அப்சார்பர் கிரியேட் பண்ணோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு வுட்பெக்கர் வந்து மரக்கொத்தி, அது தமிழில் மரக்கொத்தி சொல்லுவாங்க. ஸோ மரக்கொத்தி வந்து மரத்தை கொத்தும் போது அதோடைய பிரெயின் ஏரியா வந்து அஃபெக்டே ஆகாது. லைக் அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுவுமே மூவ் ஆகாது. ஸோ அது பேசிக்காக அந்த அதோடைய மூக்கன் பகுதியில் ஒரு செகண்டுக்கு 20 டைம்ஸ் அது மேலே இருக்கும். ஆமாம். அண்ட் அப்போ வந்து அது பேசிக்காக ஒரு ஷாக் அப்சார்பர் மெக்கானிசம் தான். அதை பார்த்து தான் மனிதர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்குனாங்க. வுட்பெக்கருடைய பீக்கு அது எப்படி கண்டினியூஸாக கொத்துது, ஆனால் அதுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகலையே, அது இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஹெட் அந்த ஏரியாக்கிட்டே எதுவுமே அஃபெக்ட் ஆகலையே அப்படின்றத வந்து வியந்து பார்த்து தான் வந்து ஷாக் அப்சார்பர் அப்படின்றத உருவாக்குனாங்க. ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்ஸ்பயர்ட் இது. அதே மாதிரி சொல்லப்போனால் ஃபேஷன் கூடமே வந்துட்டு நம்ம மேஜராக அனிமல்ஸ் கிட்டேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கோம். மோஸ்ட்லி பேர்ட்ஸ் கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நிறைய ஃபேஷன் இப்போது வரைக்குமே மேஜர் ஃபேஷன் ஷோஸ், ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து அனிமல் இன்ஸ்பயர்டு காஸ்டியூம்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ பேர்ட்ஸ் வந்து ஃபேஷனை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். வேறு ஏதாவது இருந்த மாதிரி இருக்கா? அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா புல்லட் ட்ரெயின் டிசைன் பண்ண இன்ஜினியர் வந்து ஒரு பேர்ட் வாட்சர், பறவையை பார்த்து வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் வந்து அந்த மீன் கொத்தியினுடைய அழகு அமைப்பை பார்த்து தான் வந்து அவர் அதை டிசைன் பண்ணார். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு மீன் கொத்திங்கிற பறவை என்ன பண்ணோம்னா மீனை தான் வந்து வேட்டையாடும். ஸோ அது எப்படி மீனை எடுக்கும் அப்படின்னா, உயரமான ஒரு இடத்துல பறந்து, அதாவது அதனுடைய விஷனுக்கு ஏற்ற மாதிரி பறந்து மேலேருந்து ஃபோர்ஸாக தண்ணிக்குள்ளே போய் தான் அந்த மீனை பிடிக்கும். ஸோ அப்போ அதில் காற்று இருக்குது. ஸோ அந்த காற்று கிழிச்சிட்டு போயிட்டு தான் அந்த பீக் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த பறவை எடுக்குது. ஸோ அதே கான்செப்டில் தான் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டான மூவிங் ட்ரெயின். ஸோ ஏர் எல்லாத்தையும் பியர்ஸ் பண்ணிட்டு போகிறதுனால தான் அந்த கிங்ஃபிஷரோடைய அதனுடைய அழகினுடைய அமைப்புலேயே புல்லட் ட்ரெயினுடைய அந்த ஃப்ரண்ட் என்ஜின் பாட்டு வச்சதுனால தான் ஸோ அந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்குது. ஸோ அவரும் ஒரு பேர்ட் வாட்சர் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன். ஹம்மிங் பேர்ட் அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனது. அந்த ஒரு இடத்துலயே ஹூவர் பண்ணுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணி தான் அவங்க வந்து ட்ரோன்ஸை கிரியேட் பண்ணாங்க. லைக் பேசிக்காக ட்ரோன் வந்து இப்போ போகுது, ஒரு இடத்துல நிற்குது, அதான் அந்த இடத்துல நிற்க முடியுது, வித்தவுட் மூவ் ஆகாமல் அந்த இடத்துல நிற்க முடியுது அப்படின்றது ஹம்மிங் பேர்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் ட்ரோன்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது. அது ஒரு இன்வென்ஷன் பேர்ட்ஸை பற்றி இன்ஸ்பயர் ஆனது. பேசும்போது நிறைய பறவைகளோட பேர்லாம் சொல்கிறீங்களா? இப்போ இன்னொரு கியூரியாசிட்டி, உலகத்தில் மொத்தமாக எத்தனை பறவை இனங்கள் இருக்குது? உலகத்தில் மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்குது. அதில் இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படியே 500க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் தமிழகத்தில் இருக்குது. இது வந்து எல்லாமே இன்க்ளூடிங் வலசை வரக்கூடிய பறவை, நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய பறவை, இந்தியாவுக்குள்ளேயே வலசை போகிற பறவைகள். ஸோ இதெல்லாமே மொத்தமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்னரில் எங்கேயோ இருந்து ஒரு புது ஸ்பீஷீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆமாம். இல்லை, வலசை வர்ற பறவைனா அது வேற ஒரு நாட்டிலேருந்து வர வேணும். பொதுவாக நம்ம அப்படி தானே பார்ப்போம், வேற எங்கேயோ ஒரு நாட்டிலேருந்து கடல் கடந்து வருது அப்படின்னு. உண்மையிலே அந்த வலசை, அந்த மைக்ரேஷன் அப்படின்றது, வலசைன்றது வெளிநாட்டிலேருந்து மட்டும்தான் வருமா, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு மாவட்டத்துலேருந்து? ஏன்னா இந்தியாவோடைய சப்கான்டினென்டலில் பார்த்தோம்னா நிறைய டெரைன் இருக்குது நமக்கு. வி ஆர் பிளெஸ்ட் இன் தட் வே. கடற்கரையும் இருக்குது, வயல்வெளிகள் இருக்குது, மலை இருக்குது. ஒரு பயம் என்னன்னா கூடிய சீக்கிரம் எல்லாம் பழையாயிருமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது. இருந்தாலும் இந்த குறிஞ்சி, முல்லை, மரு அந்த மாதிரி நிறைய நிலப்பரப்புகள் இருக்குல்ல, இதில் ஒரு பரப்பில் இருந்து இப்போ மலையில் இருக்கிற பறவை கடற்கரைக்கோ, இல்லை காட்டில் இருக்கக்கூடிய பறவை ஒரு விவசாய நிலத்துக்கோ அந்த மாதிரி வருமா? வந்தால் அதுவும் மைக்ரேஷனில் சேருமா, இல்லை அது எப்படி? அந்த மைக்ரேஷன்ற கான்செப்ட் எப்படி?
ஸோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்கிறத நம்ம வலசை அப்படின்னு சொல்லுவோம். வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் மைக்ரேஷன். ஸோ அது வந்து வெறும் குறிப்பிட்டு வெளிநாட்டில இருந்து தான் நம்ம நாட்டுக்கு பறவைகள் வரதை தான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை. நம்மளுடைய இந்தியாவிலையும் இமயமலையிலிருந்து வருடந்தோறும் நம்மளுடைய சவுத் இந்தியாவுக்கு வரக்கூடிய பறவைகளும் இருக்கு. ஸோ அது வந்து இன்லேண்ட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய கண்டத்துக்குள்ளேயே வரக்கூடிய பறவைகளை இன்லேண்ட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளிநாடுகள்லேருந்து, அதாவது ஐரோப்பா, மங்கோலியா, மத்திய ஆசியா அந்த பகுதிகளிலிருந்து இங்கே வரக்கூடிய பறவைகளை லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரேஷன், தொலைதூரத்துலேருந்து நம்ம ஊருக்கு இடம்பெயர்ந்து வரதை வந்து லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து ஆல்டிடியூட்னல் மைக்ரேஷன் அப்படின்னு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஏற்காடு மலையில் இருக்கக்கூடிய பறவை அங்கே வந்து வெதர் கண்டிஷன் ரொம்ப ஹையாக எக்ஸ்ட்ரீமாக போச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடிவாரம் பகுதிக்கு வரும், அதாவது ஃபுட் ஹில்ஸ்க்கு இறங்கி வரும். ஸோ இது வந்து ஆல்டிடியூடினல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அதுக்கு ஏற்ற வெதர் கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா அடிவாரத்திலிருந்து லோவர் ஆல்டிடியூட்லேருந்து ஹையர் ஆல்டிடியூடுக்கு போகும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் இன்லேண்ட் லோக்கல் மைக்ரேட்னு சொல்லுவாங்க. இப்போ சேலத்தில் இல்லை சென்னையிலேயே இருக்குது ஒரு பறவை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து மெரினா பீச் கிட்ட பார்த்துருக்கலாம், நாளைக்கு வந்து வேற ஒரு பீச் சைடு போகலாம். ஸோ இது வந்து லோக்கல் மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளேயே இடம் பெயர்ந்து போகிறது. ஸோ இதில் வந்து எதுக்காக இந்த வலசை போதல் நடக்குது அப்படின்னா உணவுக்காகவும் தட்பவெப்பநிலைக்காக மட்டுமே தான். பொதுவாக இனப்பெருக்கம் அப்படி தானே சொல்லுவாங்க, போயிட்டு அங்கேருந்து குஞ்சு பொறிச்சு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரும்பாலும் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு பறவைகள் நம்ம நாட்டுக்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு குஞ்செல்லாம் மறுபடியும் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எல்லா பக்கத்துலையுமே இருக்கும், ஊடகத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ஆனால் உண்மை அது கிடையாது. தன்னுடைய சொந்த தேசம் எதுவோ அங்கே தான் போய் அது இனப்பெருக்கம் செய்யும். வெளிநாட்டிலிருந்து வலசை வரக்கூடிய எந்த பறவைகளும் இந்தியாவில் மைக்ரேஷன் ப்ரீடிங் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்திய பறவைகள், அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், இப்போ இந்தியாவில் இருக்க பறவை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகுமா அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பறவைகளும் வெளிநாட்டுக்கு வலசை போகாது. அதுதான் நமக்கான எல்லா தட்பவெட்ப சூழ்நிலை, எல்லா ஹேபிட்டட், எல்லா வாழிடமுமே இங்கே இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற எந்த பறவையும் வெளிநாட்டுக்கு மைக்ரேட் ஆகாது, இந்தியாவுக்குள்ளேயே மைக்ரேட் ஆகும். ஏன்னா வெளிநாட்டுகளில் தணுப்பு நிலை அந்த இது வரும்போது தான் அங்கே வந்து உணவு கிடைக்காது, அதுக்கு அதால் அந்த இடத்துல வாழ முடியாது அந்த டெம்பரேச்சரில். அதனால அது வேறு வழி இல்லாமல் இங்கே வரும். அப்படி தான் மைக்ரேட்டரி பேட்டர்ன் உருவானது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வெளில போகிறதுக்கு அதுக்கு தேவையே இல்லை, அது வெளில போகணுன்ற அவசியமே அது கிடையாது. ஏன்னா அதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது, உணவு இருக்குது, கரெக்டான டெம்பரேச்சர் இருக்குது. சப்போஸ் சவுத்தில் கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா நார்த்து போக போகுது, நார்த்தில் ஹீட் ஆச்சுன்னா சவுத் வரப்போகுது. அந்த மாதிரி மாறி மாறி அது எங்கே அதுக்கு ஏற்ற இது இருக்கோ, சூழ்நிலைகள் இருக்கோ, அதுக்கு இந்தியா முழுவதும் அந்த பயணம் செஞ்சுக்கோ. அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைலாம் வராதா? நாங்கள்லாம் இங்கேயே வெளில போகிறதில்ல, நீங்கள் மட்டும் ஏன் எங்கள் இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பிரச்சனைலாம் இல்லை. அதாவது உணவு தட்டுப்பாடு ஏற்படுங்கிறப்போ நம்மள மாதிரி சண்டை அந்த மாதிரிலாம் இருக்காது. எந்த வாழிடத்துல தனக்கான உணவு ஏற்படுமோ அந்த இடத்துக்கு அது இடம்பெயர்ந்து போகும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பறவைகளுடைய வாழிடத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பறவை வந்து ஒவ்வொரு வருடமும் இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது மங்கோலியாவிலேருந்து இமயமலையை தாண்டி நம்ம ஊருக்கு ஒரு வாத்து வருது. வாத்து அவ்வளோ தூரம் பறக்குமா? பறக்கும். ஸோ பெரும்பாலும் எல்லாரோடைய எண்ணம் வந்து என்னன்னா வாத்து பறக்கவே பறக்காது அப்படிங்கிறது. ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த பார் ஹெடட் கூஸ், பட்டை தலைவாத்து இல்லைன்னா வரித்தலைவாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கோலியாவிலிருந்து வருடம் சென்னைக்கும் வரும், கூந்தங்குளம்க்கு வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல வெவ்வேறு நீர்நிலைகள், அதாவது கிராஸியான நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து இந்த பறவையை பார்க்கலாம். ஸோ இமயமலையை தாண்டி தான் அது இங்கே வந்து லேண்ட் ஆகுது. ஸோ இந்த வலசை மைக்ரேஷன் காலம் எப்போ அப்படின்னா சரியாக செப்டம்பர் அக்டோபர் தொடங்கிட்டு மார்ச் வரைக்கும் இந்த வெளிநாட்டு பறவைகள் நம்ம நாட்டில் இருக்கும். மறுபடியும் மார்ச் ஏப்ரல் மாதம் வந்து தன்னுடைய சொந்த இடத்துக்கே போயிடும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு 6 months இப்படியே ரொட்டேஷன்லேயே வரும்.